புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் முத்து. வணக்கம். வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் முத்து, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனந்தி. இன்னைக்கு வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கர ஒரு எனர்ஜியோட நான் வந்திருக்கேன் ஆஃபீஸ்க்கு. ஓகே, உங்க எனர்ஜி வந்து கண்டிப்பா தேவைப்படுது. பிகாஸ் நீங்க பேச போற டாபிக் அப்படி எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ப்ரீ மெச்சூரிட்டி அவேர்னஸ் மந்த். ஓ ஓகே, அதாவது இந்த குறை மாசத்துல குழந்தை பிறகுதுல, அதை பத்தி தானே இன்னைக்கு பேச போறோம். என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் அவ்வளவு சீக்கிரம் புரியுமா தெரியாதுன்னு நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. இல்ல, எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிதா சொன்னேன். ஓகே சூப்பர். ஆனா அந்த விஷயம் வந்து அது நார்மல் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அது ஏன் வருது, எப்படி வருது, அது வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அவ்வளவா. ஆமா ஆனந்தி, இதை பத்தி பேசுறதுக்காக தான் ஒரு டாக்டர் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர போறாங்க. ஆனா நீங்க வந்து நார்மல் இல்லைன்னு சொன்னீங்க பாத்தியா. உலகம் முழுக்க வந்து ஒரு வருஷத்துக்கு சராசரியா வந்து 15 மில்லியன் குழந்தைங்க வந்து ப்ரீமெச்சூரா பிறக்கிறாங்களாம். அதாவது 10 குழந்தைகள்ல ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பிறக்குது அப்படின்றாங்க. ஓகே, அப்ப இது மறுபடியும் நார்மல் இல்ல, ஆனா ரொம்ப காமனான விஷயமா இருக்கு அப்படிமாலும் தெரியுது இல்லையா? ஆமா கரெக்ட். அதனால தான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அதை பத்தி பேச போறோம். டாக்டர் கொஞ்ச நேரத்துல வர போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முத்திரை காத்துட்டு இருக்கு, பாத்துடலாமா? வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது குலசு முதிரை. குலசு முதிரை என்பது முக்கியமாக தூக்கமின்மையை சரி செய்யக்கூடிய ஒரு முதிரை. தூக்கமின்மை அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து வெளியூர் போகிறோம், சில சமயங்களில் வந்து பயணங்களின் போது சரியாக தூக்கம் இருக்காது, இடம் மாறி தூங்குறதுனால, அது ஒரு வகை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகள், அப்புறம் அந்த மூட்டு வலிக்காரர்கள், கழுத்தில் இருக்கக்கூடிய வலி காரணமாக நமக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தூக்கம் வராமல் இருப்பதற்கு நம்ம வந்து சில வழிமுறைகளை பின்பற்றுவோம். அதாவது இரவு படுக்கும்போது பால் குடிச்சிட்டு தூங்கினா நல்ல தூக்கம் வரும். பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா கூட நல்ல தூக்கம் வரும். அப்புறம் இலகுவான உணவுகள் சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும். 7 மணிக்கு முன்னாடி, இரவு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுறது அப்படின்றது நல்ல ஒரு தூக்கம் வருவதற்கான ஒரு வழிமுறை. இப்படியெல்லாம் இருந்தால் கூட இப்போ நம்ம வந்து வேலை காரணமாக, மன அழுத்தம் காரணமாக, குடும்ப பிரச்சனை காரணமாக ஏதாவது யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும், தூக்கம் சரியாக வராது. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரை போட்டுட்டு தூங்குகிற பழக்கத்தை நம்ம உருவாக்கியிருப்போம். இதுவும் இல்லாமல் மாத்திரை போட்டாலும் சில சமயம் தூக்கம் வரமாட்டேனுது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உடம்பு வந்து அதுக்கு பழகிடும். அப்போ அதை விட பவர் அதிகமான இருந்தால் தான் உடம்புக்கு வந்து வேலை செய்யும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு எளிமையாக நம்ம இவ்வளவு முதிரைகள் சொல்கிறோமே, இந்த முதிரைகளில் ஏதாவது தீர்வு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா முதிரைகளில் வந்து முடியாதது அப்படின்னு பெரும்பாலும் இல்லை. எல்லா நோய்களுக்கும் மனிதனாக பிறந்தவனுக்கு 4448 வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த தூக்கமின்மையும் ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு வந்து நம்ம எப்படி இதை சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குலசு முதிரை பெரும்பாலும் மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது. சாதாரண நிலையில் இருப்பவர்களுக்கு வந்து இப்போ நம்மளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த முதிரை வச்சோம்னா உடனே தூக்கம் வந்துடும். ஆனால் அந்த முதிரை சரியாக செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையில் சுண்டு விரலுக்கு நேர மணிக்கட்டு பகுதி ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு கோடு இருக்கும். வலது கையில் வந்து முஷ்டி முதிரை, இந்த முதிரை பேர் முஷ்டி முதிரை வச்சு ஆள்காட்டி விரலை நீட்டிக்கணும். ஆள்காட்டி விரலை நீட்டி இந்த இடத்துல வந்து சுண்டு விரலுக்கு நேராக இருக்கக்கூடிய இடத்துல அப்படி தொட்டு ஒரு துடிப்பை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அந்த துடிப்பு உணரப்படக்கூடிய நேரத்திலிருந்து இந்த முதிரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மற்ற 5 விரல்களையும் நீங்கள் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இதுக்கு பேர் ஹஸ்த முதிரைன்னு சொல்லுவோம். சும்மா இப்படி நேராக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே துடிப்பு தெரியும். துடிப்பு தெரிய ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து வயிற்று பகுதியில் ஒரு இலகுவான தன்மை உருவாகி உடனடியாக தூக்கத்துக்கு ஏற்பாடு செய்யும். மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கிறவங்க, அப்புறம் வந்து ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் இருப்பவர்கள், இவங்க எல்லாமே இந்த முதிரை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், அருமையான தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வரலை அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த முதிரை செய்வதற்கு முன்னாடி பிராண முதிரை என்ற ஒரு முதிரை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். பிராண முதிரை ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு குலசு முதிரை செய்தீர்கள் என்றால் ஒரு 6 நிமிடத்திற்குள்ளாக அருமையான தூக்கம் வரும். இந்த மாதிரி தூக்கம் நன்றாக இருந்தால் பலவிதமான வியாதிகள் நமக்கு வராது. ஏன்னா தூக்கம் என்பது ஆகாயத்தன்மையை சேர்ந்தது. பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பது தூக்கம். நன்றாக தூங்கினால்தான் எல்லா நோயுமே சரியாகும். ஒரு நோய் சரியாக வேண்டும் என்றால் ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். இப்போ நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நல்லா தூங்கினா தான் அந்த நோய் சரியாகும். மறுபடியும் ஒரு தடவை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையில் இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கோங்க. வலது கையில் முஷ்டி முதிரை வைத்து ஆள்காட்டி விரலை நீட்டிக்கோங்க. சுண்டு விரலுக்கு நேரம் அப்படியே கொண்டு வந்து இந்த மணிக்கட்டு ஆரம்பிக்கும் இடத்துல ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை தொட்ட மாதிரி உங்களுடைய ஆள்காட்டி விரலை அப்படி வச்சிங்கன்னா ஒரு துடிப்பு தெரியும். இந்த துடிப்பு தெரிவது தான் குலசு முதிரை என்று சொல்லுவோம். இந்த பொசிஷனில் நீங்கள் இந்த நிலையில் இப்படியே வச்சுட்டு
ஒரு 6 நிமிடம் அப்படியே உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா போதும், ஆழ்ந்த தூக்கம் வரும். இந்த முதிரைக்கு பெயர் குலசு முதிரை. மிதமான அழுத்தம் கொடுத்தால் போதும். அதிக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா காம உணர்வுகள் தூண்டப்படும், அப்புறம் தூக்கம் கெட்டு போயிடும். அதனால் தூங்குவதற்கு மிதமாக அழுத்தினால் போதும். நம்மளுடைய அனைத்து நோய்களுமே தீர்வதற்கு ஒரு உபாயமாக அமையும். நலம் பெறுவதற்கு பலவிதமான முதிரைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறித்து வைத்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு முத்திரை பார்த்தோம் ஆனந்தி. அதாவது இந்த மாதிரி முத்திரைகள் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, பெரிய பெரிய ஆசனங்கள் நம்ம வந்து தொலைக்காட்சியில் பார்த்தா வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ள மறந்துடும், தப்பாக பண்ணுறோமோன்ற சந்தேகம் வரும். ஆனால் இந்த மாதிரி முத்திரைகள் வந்து நம்மளால் ஈஸியாக செஞ்சு பார்க்க முடியும். ஆமாம், சீரியஸாக இந்த ஆசனங்கள்லாம் வந்து எக்ஸ்பர்ட் பக்கத்தில் இல்லாமல் நம்ம பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், கரெக்ட். சிம்பிளாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து ஹெல்த்துக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் தருது அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் இது. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை என்று வெர்மி ஆனந்தி அண்ட் முத்து. எப்போவுமே ஒரு விஷயம் வந்து வரதுக்கு முன்னாடி அது ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டர். வந்ததுக்கு அப்புறம் அது ஏன்டா வந்துச்சு, இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அதை பற்றி யாரையும் வெளியே பேசாமல் இருக்குங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஆமாம், கரெக்ட். அந்த எப்பவுமே வந்து வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் தான் சொல்லுவாங்க. வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணிடணும். அப்படியே வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அதாவது இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் அந்த மாதிரி இது மட்டும் வந்துருச்சுன்னா விளைவுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், வெளியில் சொல்கிறதுக்கும் பழப்பெல்லாம் வந்து வருத்தப்படுவாங்களா? அப்போ நீங்கள் வெளியிலையும் சொல்ல மாட்டீங்க, அது வராமல் இருக்கிறதுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன தான் பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பேச போகிற விஷயம் வந்து மூலம். இந்த நோய் நமக்கு வந்துச்சுன்னா நம்மளை எப்படிலாம் வந்து காப்பாற்றிக்கொள்ளணும், இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரி ஈஸியான மருந்துகள்லாம் இருக்குது அப்படின்றத சித்த வைத்தியர் அருண் இப்போ சொல்ல போகிறாரு. பார்த்துடலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நான் மூல நோயை பற்றி பார்க்க போகிறோம். மூல நோய்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலம் கழிப்பதில் வந்து சிரமம் இருக்கும். மலம் கழிக்கும் போது சில பேருக்கு ரத்தம் வரலாம், மலம் கழித்த பிறகு கடுமையான வலி ஏற்படலாம். இது போன்ற குறிகுணங்களெல்லாம் உள்ளகத்தை கொண்டது தான் மூல நோய் நம்ம வந்து சொல்கிறோம். மூல நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்சூடு அதிகமாகும் போது, அதாவது உடலில் இருக்கக்கூடிய பித்தம் அதிகமாக இருக்கும்போது, அதுக்கூடிய செயல்கள்னாலேயோ இல்லை உணவுப் பொருட்கள்னாலேயோ உடல் சூடு அதிகமாகும் போது அதற்கு துணையாக வாதத்தையும், வாதம் சொல்கிற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்று கீழ் நோக்கி உள்ள காற்று அழுத்தினா தான் மலம் வந்து ஃப்ரீயாக போகும். அந்த காற்று வாயு பாதிக்கப்படுவதனாலையும், அதாவது பித்தமும் வாதமும் பாதிக்கப்படுறதுனால இந்த மூல நோய் வந்து ஏற்படும். இது எப்படி ஏற்படும், என்னுடைய வரலாறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மலம் கழிக்கிறதுல ரொம்ப நாளாக சிரமமாக இருக்கும். அதாவது முக்கி போகிற மாதிரி, மோஷன் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சில நாட்களில் இல்லை பல மாதங்கள் கழித்து மலம் கழிக்கும்போது ரத்தம் வரலாம், ஆசனாய் வழியாக ரத்தம் வரலாம். ரத்தம் மட்டும்தான் வரும், வலி எதுவும் இருக்காது. வலி எதுவும் இல்லாதனால நம்ம அதை கவனிக்காமல் கூட விட்டுருவோம். நம்ம அந்த வலி இல்லாதனால அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டோம்னா அதுக்கு அடுத்த நிலையாக மலம் கழிக்கும் போது சிறு முளை போன்ற ஆசனவாய் வழியாக வெளியேறும். அந்த சிறு முளை போன்ற வெளியேறது வந்து மலம் கழித்த பிறகு தானாகவே உள்ளே சென்று விடும். அதாவது குடலின் வெளிப்பட்டு உட்புறமாக தானே சென்று விடக்கூடிய நிலை இரண்டாம் நிலையாக கருதப்படும். அதற்கு அடுத்த நிலையில் அது வெளிப்புறம் அந்த முளை வெளிப்புறமாகவே இருந்து விடும். அது ஆசனவாய்க்கு வெளியிலேயே ஒரு காது மடல் போகிற ஒரு ஸ்கின் டேக்னு அதை சொல்லுவோம். அது மாதிரியே தங்கிவிடக்கூடிய நிலைமை தான் மூல நோயின்னு அப்படி சொல்கிறோம். இந்த வகையான 3 வகையான படிநிலைகளை கடந்து இந்த மூல நோய் இருக்குது. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ரத்த மூலத்தை அது வந்து ரத்த மூலம்னு சொல்லுவோம். அந்த ரத்தம் மட்டும் பகுதியிலே அது வந்து ரத்த மூலம்னு சொல்லுவோம். இந்த மாதிரியாக மூல வகைகள் வந்து 21ஆக சித்தர்கள் வந்து வைத்திருக்கிறாங்க. 21 வகையான மூலங்கள் அப்படின்னு வைத்திருக்காங்க. அதில் ஒன்று ரத்த மூலம். இந்த 21 வகையும் அந்த வரக்கூடிய ஆசனாவில் வரக்கூடிய அந்த முளையின் தன்மை பொறுத்து, அதாவது பருப்பு போன்ற முளைய இருக்கலாம், மிளகு சைஸில் முளைய இருக்கலாம், பட்டாணி சைஸில் முளைய இருக்கலாம். அது பெருசாகிட்டே வரலாம், பெர்மனண்ட்டாக வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதை தான் வந்து நம்ம மூல நோயின்னு சொல்கிறோம். இதற்கு காரணம் சொல்லும்போது கிழங்கு வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறது. கிழங்கு வகைகள்னு சொல்லும்போது வாதத்தை பெருக்கக்கூடிய உணவுகள், கிழங்குகள் எல்லாமே, கருணக்கிழங்கை தவிர மற்ற எல்லா கிழங்குமே உடலில் வந்து வாயுவை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான கிழங்கு வகை உணவுனால வாதம் அதிகப்பட்டு மலச்சிக்கலாகி, மலச்சிக்கலை வந்து இரத்த குழாய், ஆசன வாய்க்கு செலுத்தக்கூடிய இரத்த குழாய்களை வந்து சேதமுறை செய்து அதை வீங்கச் செய்து இந்த மூல நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது மலச்சிக்கல் தான் அதற்கு ஆடம்பரமான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். அதற்கு உடற்சூடும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். உட்கார்ந்தே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் உட்கார்ந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சரியாமை நோயினால் அவதிப்படுறவங்க, அதிகமாக வந்து சாப்பிட்டு அது ஜீரணமாகாமல் எந்த ஒரு வேலையும் பார்க்காம சும்மாவே இருக்கிறதுனால அதிகப்படியான ஒரு உணவு இருக்கும்போது அது சரியாமல் இருக்கிறதுனாலையும் இந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு இந்த மூல நோய்க்கு அதுவும் ஒரு காரணமாக அமையலாம்.
மாதிரி காரணமாக பரம்பரை நோய்களில் ஒன்றாக தான் அந்த மூல நோயும் கருதப்படுது. அது ரத்த குழாயில் வரக்கூடிய இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லி நம்ம கால்கள் வரக்கூடிய நரம்பு சுருட்டை பார்த்துருப்போம். அதே மாதிரி ஆசனவாயில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸோட நரம்பு சுருளக்கூடிய தன்மை தான் மூலம் என்று ஆங்கில மருத்துவத்தில் இருந்து ஒரு குறிப்பு காணப்படும். இது பரம்பரையாக சில குறைபாட்டினால கூட சிலருக்கு வந்து ஏற்படலாம். அந்த மூலம்ங்கிறது வந்து இதுதான், வேறு எதையும் நம்ம மூலம் சொல்லி குழப்ப வேண்டியதில்லை. இந்த மூலம் ஒரு வேளை வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன மருந்து, வீட்டு மருத்துவமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணைக்கிழங்கு, கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு மட்டும் சாப்பிடலாம்னு சொன்னோம். அந்த கருணைக்கிழங்கே இந்த மூல நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அப்புறம் உடல் சூடை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய செயல்களையும் உணவுகளையும் ஏற்படுத்திக்கணும். அதாவது எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும். அவரைக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட், இந்த மாதிரி நார்ச்சத்துள்ள உணவுகளை நம்ம தொடர்ந்து உணவில் பயன்படுத்தி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னாலே பாதி வியாதி வந்து சரியாயிடும். விளக்கெண்ணெய், பருப்பெல்லாம் சமைக்கும் போது இந்த விளக்கெண்ணெய் ஊற்றி சமைச்சோம்னா அந்த விளக்கெண்ணெய்க்கும் லாக்ஸேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. அதாவது மலத்தை இலகி செல்லக்கூடிய அளவுக்கு அந்த விளக்கெண்ணெயோட செயல்திறன் இருக்கும். அந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தும் பொழுதும் மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம இந்த நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டாலே இந்த மூல நோய் வந்து பெரிய ஒரு வியாதியாக தெரியாது. ஆரம்பநிலையில் ரத்தம் வரும்போது வலி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை, அந்த முளை வந்தாலும் கூட அந்த முளையில் உரசாதவாறு மலம் வந்து இலகலாக சென்று விட்டால் இந்த மூளைங்கிறது ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக நமக்கு தெரியாது. இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் தேவையே இல்லை. விளக்கெண்ணெய் ஒரு 5 மில்லி அளவு இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம குடிச்சிட்டு அந்த விளக்கெண்ணையை வெளிப்புறமாக தடவுனாலும் உடல் சூடும் குறைந்து உள்ளே இருக்கக்கூடிய குடலின் இயக்கத்தையும் அதிகப்படியாக தூண்டி மலத்தை இலகலாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே மருந்தாகவும் உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் இந்த விளக்கெண்ணையே வந்து பயன்படும். அப்புறம் கடுக்காய் பிஞ்சு, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கடுக்காய் பிஞ்சை பவுட்ரு பண்ணி அதை நம்ம இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிராம் அளவு சுடுதண்ணில் கலக்கி சாப்பிட்டாலும் இந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். மலம் சிக்கலார போயிட்டாலே இந்த மூலவியாதி வந்து முற்றிலுமாக குணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுக்கு அறுவை மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த முதல் உதவி பரிகாரத்தில் வந்து மூல நோய்களுக்கு வந்து கட்டுப்படலைன்னா அருகில் உள்ள சித்த மருத்துவரை அணுகி அதற்குரிய மருந்துகள் சாப்பிடும் பொழுது மூல நோய்களை முற்றிலுமாக நம்ம வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும். மூல நோய்க்கு அறுவை சிகிச்சை நிச்சயமாக தேவைப்படாது. மூலத்துக்கு வந்து சிறப்பான மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும். மூலம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வியாதிகளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எளிதாக கிடைக்கக்கூடிய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல உணவு வகைகள் தான் நம்ம சாப்பிடணும். ஸோ பசுமை உணவுகள் பகுதியில் இன்றைக்கி என்ன காத்துட்ருக்கு? பசுமை உணவுகள் பகுதியில் இன்றைக்கி வந்து அவல், அதாவது இந்தியன் ஓட்ஸ்னு சொல்லக்கூடிய அவலில் டேஸ்டியான கட்லெட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப இண்டோ வெஸ்டர்னாக இருக்குல்ல. ஆமாம், கரெக்ட். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு அவல் கட்லெட். இது எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அவல், சிறிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, தேவையான அளவு உப்பு, கேரட் துருவியது, தக்காளி, மிளகுத்தூள். முதல்ல கொஞ்சம் அவல் எடுத்துக்கலாம். அவல் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சது. அப்புறம் தக்காளி, தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் நறுக்கினது. கேரட்டு, உப்பு தேவையான அளவு. முதல்ல இந்த வெங்காயம், தக்காளி, கேரட், உப்பு முதல்ல பிசைஞ்சிக்கணும் கையால். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட அவல் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு வந்து தண்ணியில் ஊற தேவையில்லை. அது கொஞ்சம் தட்டாவல் இருந்தாலும் சீக்கிரம் ஊறிடுச்சு. தட்டாவல் இல்லாதனால சீக்கிரம் ஊறாது. அதனால் கொஞ்சம் அவல் சேர்த்து பிசைஞ்சிட்டே வந்து இந்த கட்லெட் உருவாக்கணும். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் கலந்துக்கலாம். இதையும் சேர்த்து இது கூட பிசைஞ்சிக்கணும். இப்போ கட்லெட் வடிவத்தில் செஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பச்சையாக சேர்றதால
இந்த சின்ன வெங்காயம் இதுக்கு பிரத்யேகமாக ஏன் பயன்படுத்துகிறோன்னா, சின்ன வெங்காயத்தோட முக்கிய குணம் பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது நமக்கு தெரியாமலே 300 வகையான உள்நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த சின்ன வெங்காயம். அந்தளவுக்கு மருத்துவ குணம் உள்ளது. அதனால் சின்ன வெங்காயத்தை இதில் பயன்படுத்துகிறோம். இது உடனடியாக உங்களுக்கு தெரியாட்டாலும் தொடர்ந்து இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பச்சையாக சாப்பிடும்போது 300 வகையான உள் நோய்கள் நமக்கு தெரியாமையே, அது நமக்கு நோய் இருக்குதானான்னு தெரியாது, நோய் குணப்படுத்தாலும் நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு மைனராக உள்ள எல்லா விதமான உள்நோயும் இந்த சின்ன வெங்காயம் குணப்படுத்தும். அதனால தான் சின்ன வெங்காயத்தை சேர்க்குறோம். அவள் சேர்த்து சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட கரகரப்பு ரொம்ப தெரியாது. ரெண்டாவது, இந்த தக்காளி செய்யும்போது அந்த புளிப்பு சுவையோடு சேர்ந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக உள்ளே சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். குழந்தைகள் விரும்புகிற வடிவத்தில் இருக்கும். அதான் இது. இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இப்போ சுவையான அவல் கட்லெட் தயாராக இருக்குது. இப்போ வெளியில் வாங்குகிற கட்லெட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வச்சு எண்ணெயில் பொரித்து அது கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கலை, பச்சை உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தாக்கா அவ்வளோ சுவையாக இருக்காதுன்றதால அவல் சேர்த்துருக்குறோம். அவல் வந்தது அரிசிக்கு மாற்று உணவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே சாப்பிடும்போது அந்த முழு கார்போஹைட்ரேட்டும் அந்த ஃபைபர் இதுவும் நமக்கு நார் சத்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சின்ன வெங்காயம் பச்சை சேர்க்கும்போது முழு பலன் நமக்கு கிடைக்குது. வெளில வாங்குற கட்லெட் எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் அதில் வந்து அவ்வளோ நல்ல குணம்லாம் வந்து மறைஞ்சிடும். கட்லெட் வந்து காய்கறிகள் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறது தான். அது எண்ணெயில் பொரிக்கும்போது பாதி நல்ல குணங்கள் மறைஞ்சிடும். இப்போ பச்சை செய்யும்போது அதில் நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுவையாகவும் இதை மாற்றி தந்துருக்கிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. ஓகே, அப்போ இந்த இது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. சாப்பிட்டு பார்த்தா வந்து சுவை தெரியும். ஆனந்தி, நீங்க கூடிய சீக்கிரம் என்ன வந்து உங்க வீட்டுக்கு அழைத்து இதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவல் கட்லெட்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆமா, நல்லா தெரியுது. அப்படியா? இல்லை, நான் கூட நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்கன்னு நினச்சேன். சரி, பரவாயில்ல. ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் சொல்கிறாரு. இன்றைக்கி நான் அவல் கட்லெட் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பா ஆனந்தி, நிறைய விஷயங்கள் நானும் உங்களுக்காக செஞ்சு தருவேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரேக் ஒன்று எடுத்துக்க போறோம். ஏன்னா இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வேணா டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே, புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் முத்து அண்ட் ஆனந்தி. அதாவது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைச்சிக்கிறோம் இல்லை ஆனந்தி? அதில் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளோட தாய்மொழி ஷேர் பண்ணாத ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், புது புது லாங்குவேஜ் பேசுகிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், சோஷியல் கிளாஸில் எக்கானமி லெவலில் நம்மளோட ஈக்குவலாக இல்லாதவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கிட்டா நம்ம வந்து உலகத்தை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படிம்பாங்க. ஆமாம், ஆனால் இனத்தோடு தானே சேரும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க நமக்கு. நீங்கள் சொல்கிற கான்செப்ட் கொஞ்சம் புதுசாக இருக்கே. கரெக்ட். அப்படி அதை வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில போனாதான் நம்மளால வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உலகத்தை பார்க்குற அந்த பாக்கியம் நம்ம வந்து கிடைக்கும். ஓகே, ஆனா அதுல இன்னொன்று இருக்கு. நீங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த லாங்குவேஜ்லாம் சொன்னீங்க. ஏஜ் சின்ன பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை வயசானவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க கிட்டே நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஆமா, இதே மாதிரி ஒரு பெரிய அறிவாளியோட ஃப்ரெண்டாக இருந்தா நம்ம முட்டாளா தெரிஞ்சிருவோமோ பக்கத்துல இருந்தா. அது என்னமோ ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்ப இவ்வளவு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இதை பத்தி நான் இவ்வளவு நான் சிந்திக்கல. இறையன்பு சார் வந்து இதை பத்தி தான் பேச போறேன். என்னன்னா நம்மளை விட அறிவாளிகளோட நட்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு பத்தி அவர் பேச போறாரு. உள்ளுவத்தெல்லாம் பகுதியில் தானே பார்க்கலாம். எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்கு பெங்காலி ராமாயணத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ராவணன் வந்து போருக்கு போகிறான். ராமனை எதிர்த்து போகக்கூடிய போரில் எங்கே பார்த்தாலும் லங்கை முழுவதும் பிணங்களாக இருக்கின்றன. தலைகளற்ற முண்டங்கள், ஒரே நாற்றம், இரத்தம் ஆறாக ஓடுகிறது. ஆனாலும் அந்த கம்பீரத்தோடு ராவணன் நடந்து போகிறான். அவன் வந்து ஒரு வீரன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவன் சொல்கிறான், என்னுடைய உயிர் போனால் கூட ராமன் உள்ள அளவுக்கு என் பேர் பேசப்படும் அல்லவா, அதனால் நான் ராவனை எதிர்க்கிறேன் அப்படின்னு. அப்போ கூட மண்டோதரி சொல்கிறா, இப்போயாவது நீ சீத்தையை அனுப்பிச்சி விட்ற அப்படின்னு. இல்லை இல்லை, நான் போருக்கு போகிறேன்னு போகிறான். அப்போ ராமன் வந்து ராவணனோட போர் புரிகிறான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அம்பு அனுப்பிச்சோடனே ராவணனுடைய அம்புகள் எல்லாம் வந்து அந்த அம்புகளை எல்லாம் உடைச்சி நொறுக்குது. அப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்பு அனுப்பிச்சா அந்த அம்பு என்ன ஆகுதுன்னா ராவனுடைய ஒரு தலையை அப்படி கொய்து தூக்கி போடுது. ஆனால் அங்கே மறுபடியும் இன்னொரு தலை முளைக்குது. புரியல ஒன்றுமே. தலையை வந்து கொய்ய புதுசாக தலை முளைச்சிக்கிட்டே இருக்குது.
அப்போ வந்து விபீஷனை வந்து சொல்கிறான், இதை பாருங்கள், ராவனுடைய தொப்புளில் வந்து ஒரு அமிர்த கலசம் இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் அவனை வீழ்த்த முடியாது. அதனால் முதல்ல ஒரு அம்பு எய்து அந்த அமிர்த கலசத்தை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அவனை வெற்றி பெறலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இது கேட்டவுடனே ராமன் வந்து இந்த காரியத்தை செய்யறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவருக்கு வந்து வார் எத்திக்ஸ்னு இருக்குது. ஒருத்தருடைய தொப்புளில் நோக்கிலாம் அம்பு செலுத்தக்கூடாது, மார்புக்கு மேலே தான் அம்பு செலுத்தணும், அதுக்கு கீழே செலுத்தக்கூடாது, பிலோ த பெல்லி வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு இன்றைக்கி சொல்கிறோம். அதனால் ராமன் தயங்குறார், அது எப்படி செய்ய முடியும், அது தவறாச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு அம்பை செலுத்தி அந்த அந்த அமிர்த கலசத்தை உடைச்சிட்றார். அப்போ ராமன் கோவப்பட்டு சொல்கிறார், என்ன இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு. நீங்கள் செய்ய மாட்டீங்க, அதனால் நான் செஞ்சேன், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்தை எய்து ராவணன் சாக கிடக்கிறான். இப்போ வந்து ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் மிகப்பெரிய அறிஞன், எல்லாவற்றையும் கற்றவன், பெரிய அறிவாளி, அவங்ககிட்ட போய் என்ன கற்றுக்கிட்டு உங்ககிட்ட என்ன கற்றுக்கணுன்னு எங்கள் அண்ணன் கேட்டாருன்னு போய் கேட்டு வா, அவருடைய ஞானத்தை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி. லக்ஷ்மணன் அப்படி நேராக போகிறான். அப்படி போய் நின்றுட்டு இப்படி நேராக நின்றுட்டு, ராவணா, எங்கள் அண்ணன் அனுப்பிச்சார், உன்னுடைய ஞானத்தை கொடு அப்படின்னு. என்ன அப்படி திரும்பி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி தலையாட்டிட்டேன். போயிட்டு வா. லக்ஷ்மணன் வந்துட்டு, அந்த ஆள் ஒன்றும் சொல்லித்தர மாட்டேங்கிறான், நம்மக்கிட்ட தோற்று போனோம், அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டு வாங்குறீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. எப்படி போய் கேட்டேன்? நான் போய் கம்பீரமாக நின்று கேட்டேன், எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்க வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ராமன் வந்து ராவண பக்கத்தில் போய் அப்படி முட்டி போட்டு வாயில் இப்படி கையை வச்சுக்கிட்டு, லங்கேஸ்வரா, நான் வந்து ரொம்ப வருந்தேன் நடந்து போனதுக்கு, நான் வந்து உன் தங்கையை வந்து அசிங்கப்படுத்தினேன், அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சிட்டேன், நீ சீதையை அபகரித்த அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சிட்ட, உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கற்றுக்கிட்டு இருக்க, நீ கற்றுக்கிட்டதுலேருந்து எனக்கு நீ சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு ரொம்ப பவ்யமாக ராமன் கேட்குறாரு. அவன் கால் மாட்டு பகுதியில் போய் மண்டிட்டு கேட்குறாரு. உடனே ராவணன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இத்தனை நாளாக நான் படிச்சிருக்கிறேன், நிறையா வேதங்கள் படிச்சிருக்கிறேன், ஆனால் அதனுடைய பொருள்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது, இத்தனை நாளாக புரியல, உங்கள்கிட்ட இருந்து தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ரியலைஸ் பண்ணி, இது வரைக்கும் அது வெறும் நாலேஜாக இருந்தது, எப்போ ராமன் வந்து கேட்டாரோ அப்போ வந்து அந்த நாலேஜ் வந்து விஸ்டமாக மாறிடுது. இப்போ வந்து ராவணன் வந்து தான் பெற்ற அனுபவங்களை ரிலேட் பண்ணி விஸ்டமாக மாற்றி ராமனுக்கு சொல்கிறார். சொன்ன பிறகு அவர் உயிர் போகும்போது ராம் என்று உச்சரித்து விட்டு இறந்தார் அப்படின்ட்டு ஒரு ராமாயணம் சொல்லுது. இது ஒரு பெங்காலி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, நம்ம எதிரியாக இருக்கலாம், நம்மக்கிட்ட தோல்வி பெற்றவனாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்கிட்ட ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்கு இருக்குதுங்கிறது. தோல்வியுற்றவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன, எதிரிகளிடமும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. கற்றுக்கொள்வது என்று வந்துவிட்டால் நம்மை நாம் தாழ்த்தி கொண்டால் தான் கற்றுக்கொள்ள முடியும். நாம் போய் ஒரு அரகண்டாக இருந்து கற்றுக்க முடியாது, ஆணவத்தோடு கல்வி நிகழ வாய்ப்பு இல்லை. நம்மை தாழ்த்தி கொண்டு பணிவாக நடந்து கொண்டு தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் எதிரிகளுடைய ஞானத்தையும் நாம் பெற்று வாழ்க்கையிலே மேம்பட முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் ராமன் ஒரு உதாரணம், லக்ஷ்மணன் ஒரு உதாரணம். லக்ஷ்மணனால் கற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா லக்ஷ்மணனுக்கு இருந்தது ஈகோ, ஆனால் ராமனுக்கு இருந்தது ஹியூமிலிட்டி. என்னைக்கு நாம் பணிவோட ஒன்றை கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ அப்போது எதிரிகளிடம் இருக்கிற ஞானத்தையும் நாம் அபகரித்து கொள்ள முடியும். அவர்களிடமிருந்தும் செய்திகளை கற்றுக்கொண்டு நம்மை செம்மைப்படுத்தி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.
அதாவது பல பேருக்கு வந்து இப்போ புக்கு படிக்க நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். ஆமாம், கரெக்ட். அவங்ககிட்டே நம்ம வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அதை வந்து மற்ற இடத்துல நம்ம போய் பரப்பலாம். ஆமாம், இப்போ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றின நாலேஜ் நம்ம வளர்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர போகிறாங்க. ஆமாம், அதாவது இன்னைக்கு வந்து டாபிக் ப்ரீமெச்சூர் பேபி அவேர்னஸ் மந்த். அதை பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு வர போகிறாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனி எவன் என்று